இப்போ நம்ம டிப்பர் வண்டிக்கு ஒன்று சஸ்பென்ஷன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த சஸ்பென்ஷன் ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பின்புஸு, ப்ராக்கெட்ஸு, ஆங்கர்ஸு, சேக்கிள்ஸு எல்லாமே வர அவுட் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்து அதை ரீகண்டிஷன் பண்ணி போட்டிருக்கோம். ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு செலவு ஆக தான் செய்யுது. லேத் சார்ஜஸ்லாம். பின்புஸ் ஃபுல்லாக மாற்ற வேண்டியது இருக்குது. எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, மெயின்டெனன்ஸு சரிவர வராமல் பார்க்காதனால தான். மெயின்டெனன்ஸ்னால் பராமரிப்பு தான். என்ன பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியான இடைவெளியில, சரியான இன்டர்வல்ல நம்ம வந்து நிப்பிள்ஸ்க்கெல்லாம் வந்து கிரீசிங் வந்து கரெக்டாக பண்ணணும். அந்த கிரீசிங்கும் தரமுள்ளதாக இருக்கணும். அப்படி மெயின்டெயின் பண்ணாதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் லிபரேஷன் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம். கிரீசிங்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிரீசிங் பண்ணும்போது நார்மலாக ப்ராடக்ட் லைஃப், மெட்டீரியல் லைஃபு, ஸ்பேர்ஸ் லைஃபு எதுனாலும் வச்சுக்கலாம். எல்லாமே பார்த்தோம்னா மினிமம் 3 டைம்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு குறையிறது மட்டும் இல்லாமல், வண்டியோட பிரேக் டவுன் குறையுது, வண்டி டேட் இன்க்ரீஸ் ஆகுது. அது தவிர டயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு காஸ்ட் குறையிறது மட்டும் இல்லாமல், வண்டியோட ஃபியூயல் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக கிரீசிங் போகிறது வந்து பெட்டர் ஆப்ஷன் கூட.